இங்க ஒரு ஹஸ்பண்ட் வேலையை முடிச்சுட்டு அவரோட வீட்டுக்கு வந்து கதவை தட்டினா அவங்க ஒய்ஃப் கதவை திறக்காம உள்ள யாரோ அவங்கள உள்ள பயங்கரமா அடிச்சிட்டு இருக்க மாதிரி அலறி கத்திட்டு இருக்காங்க. அந்த சத்தத்தை கேட்கிற இவருக்கா என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியாம கதவை அடிச்சு திறந்து உள்ள வந்து பார்த்தா கண்ணுக்கு தெரியாத ஏதோ ஒண்ணு அவரோட ஒய்ஃபை செவுத்துல வச்சு மயக்கம் போட்டு கீழே விழ வச்சிடுது. அதையெல்லாம் பாக்குற இந்த ஹஸ்பண்டுக்கோ என்னடா நடக்குது இங்கன்ட்டு ஒண்ணுமே புரியாம அவங்கள தூக்கி பெட்ல போட்டு பேய் ஓட்டுறவங்க யாரா இருந்தா கூப்பிட்டு வரலாம்ட்டு போயிடுறாரு. மயக்கம் தெளிஞ்சு எழுந்துக்கிற இவங்களோ என்னடா இவரு நம்மள தனியா விட்டு போயிட்டாரு, சரி ஒரு குளியல போட்டு வருவோம் அப்பயாச்சும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருக்கிற மாதிரி இருக்கும்ட்டு குளிச்சுட்டு வெளியே வரலாம்ட்டு கதவை திறந்தா கதவு திறக்கவே மாட்டேங்குது. செம்ம டைட்டா போட்டு இருக்கு. அந்த நேரம் பார்த்து ஷவர்ல ஆட்டோமேட்டிக்கா சூடான தண்ணி செம்ம ஃபோர்ஸா வருது. இவங்க ஷவர் நாப க்ளோஸ் பண்ண பார்த்தாலும் க்ளோஸ் ஆக மாட்டேங்குது, கதவும் திறக்க மாட்டேங்குது. என்ன தாண்டா பண்றதுன்னு தெரியாம துண்டெடுத்து அவங்க கை ஃபுல்லா சுத்தி வேற வழியே இல்லைன்ட்டு கண்ணாடி உடைச்சிட்டு வெளியே வந்தா ஏதோ ஒரு குரல் இன்னைக்கு நான் உன்னை சும்மா விட மாட்டேன்ட்டு கேக்குது. இவங்க பயத்துல வீட்டை விட்டே வெளியே வந்துடலாம்னு பார்த்தா வீட்டுல இருக்கிற கதவெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா மூடுது. இவங்க பயத்துல அப்படியே அங்க கொஞ்ச நேரம் கண்ணு மூடி உக்காந்துடுறாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப குளிருது. இந்த மனுஷன் வேற நம்மள தனியா விட்டு போயிட்டாரு, பேசாம நம்ம ட்ரெஸ் போட்டு பெட்ஷீட் இழுத்து 3 10 போய் ட்ரெஸ் எடுத்து பார்த்தா ட்ரெஸ்ஸுக்கு அடியில பேய்களை கான்டாக்ட் பண்ற ஓஜா போர்டு இருக்கு.